அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் ஸ்கூல் புக்க பத்தி சொல்லப் போறேன். சொல்ல வேண்டிய விஷயம், அதனால சொல்றேன். இது வந்து 2ஆம் கிளாஸ் பாடம். இது என்னோட பொண்ணு படிக்கிற கிளாஸு. இங்க பாருங்க. பாகம் 1, பாகம் 2ன்னு இருக்கா? இந்த புக்ல பாருங்க. நான் எடுக்கிறேன் இருங்க. இந்த புக்கு நல்ல பாருங்க, படம்லாம் இருக்கா? நெறைய படம் இருக்கா? நெறைய படம் இருக்கா? இருக்கு. கீழ விட்டுட்டேன். இதெல்லாம் இது வந்து என் பெயர் வாணி, கண்ணன் தெரியுதா? சரியா? இது வந்து என்னுடைய குடும்பம். அத பத்தி நம்ம பேசுற ஒரு பக்கம் இது. இதுல பாருங்க. இதுல என்ன இருக்கு? தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி. இங்க பாருங்க. மாமா, மாமி. சரியா? இதுல பாத்தீங்கன்னா, எல்லா பாடத்துலயும் பாத்தீங்கன்னா, வாணி, கண்ணன், வாணி, கண்ணன். இங்க பாருங்க. வாணி, கண்ணன், வாணி. எல்லா புக்லயும் வாணி, கண்ணன் தான். நானும் ஒரு 1ஆம் கிளாஸ் பாடத்திலேயே நான் பார்த்துருக்கேன். எல்லாத்துலயுமே வாணி, கண்ணன் இருக்கு. இது பரவால்ல. எனக்கு ஒண்ணும் பேர்ல பிரச்சனை இல்ல. பட் ரிப்பீட்டடா அதே பேரு கிடக்கு. இந்த இது வந்து 2ஆம் கிளாஸ் புக்கு. 2ஆம் கிளாஸ் புக்கு. நெறைய படங்கள் இருக்கு. நல்லா இருக்கு. சரியா? இப்போ 3ஆம் கிளாஸ் புக்க நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இப்போ நான் 4ஆம் கிளாஸ் புக்கு காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல நெறைய புக் எடுத்து வச்சுக்கிட்டேன் முன்னாடி. அதான் அப்படி குழப்பமா இருக்கு. இது வந்து 4ஆம் கிளாஸ் புக்கு. இது என்னோட பிள்ளைங்க படிக்கிறது தான். இதுல பாருங்க. ஒரு இதுல இந்த 4ஆம் கிளாஸ் புக்ல இருந்து இந்த புக்க பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. இது என்னோட 2வது பிள்ளை படிக்கிற புக்கு. முதல் பிள்ளை படிக்கிறப்பவே புக்கு இதா இருந்தது. அப்புறம் தான் இப்பதான் கவனிக்கிறேன். நான் இந்த போன வருஷத்துக்கு முன்னாடி தானே நான் அந்த புக்கெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சது. முதலாம் பதிப்பு தெரியுதுங்களா? முதலாம் பதிப்பு 2004. 2004ல நான் இந்தியாவுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2004ல இந்த புக்கு அச்சடிக்கப்பட்டிருக்கு. முதல் பதிப்பு. இப்போ 2004ல ஒரு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா, இப்போ 21 வயசு. கரெக்ட்டா? அடல்ட். 21 வயசுனா அடல்ட் தானே! அடல்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு வருஷமா, 21 வருஷமா அந்த புக்க வச்சுட்டு இருக்காங்க. இதுல நான் இல்ல உண்மையிலேயே சொல்றேன். நான் பழைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த புக்கு இந்த 4ஆம் கிளாஸ் புக்கு பிடிக்காம, அத வீட்ல எல்லா புக்கையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா இந்த புக்க பிடிக்காம, என் முதல் பொண்ணு படிச்சப்போ தூக்கி போட்டேன். குப்பையில போட்டேன். இப்ப இந்த புக்க நான் வந்து திருப்பி பார்க்குறப்போ, அப்பதான் தெரியுது அதே பாடம். அதே பாடம் 2004லேருந்து இந்த புக் இருக்கு. அதே தான். வாணி, வாணி, கண்ணன், ரவி, குமரன், குமரன் மாமா, அப்புறம் மரகத மாமி, தாத்தா. என்ன நான் சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க. அதே தான். இங்க எல்லா புக்லயும் இருக்கிற இப்ப இது கொஞ்சம் நிறுத்திட்டு கூட நீங்க வாசித்து பாருங்க. வாணி, கண்ணன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மரகத மாமி, குமரன். ஒரு 10 பேர் உள்ளதா இருக்கும். எல்லாமே ரிப்பீட்டடா இருக்கும். அதாவது இந்த புக்க ஃபுல்லா முடிச்சுட்டு, எல்லாத்தையும் வாசித்துட்டு, நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனசுக்கு இது கனெக்ட் ஆகவே இல்ல. நான் வந்து இந்த புக்கு முழுக்க படிச்சு எல்லாத்தையும் முடிச்சாலும், கடைசியில வாணி, கண்ணன், குமரன், மரகத மாமி, தாத்தா, கேன்பரா, சிட்னி, அப்புறம் வந்து மெல்போர்ன், இந்த மாதிரியே தான் இருக்கு கதை. சரிங்களா? இது அது அதாவது 4ஆம் கிளாஸ்ன்றது உண்மைய நான் பேசணும்னு நெனைக்கிறேன். நான் இன்னமும் என் பிள்ளைக்கு வந்து ம உயிர்மெய் எழுத்துக்கள் தெரியாது. முழுசா தெரியாது. தெரியும். இது இது இதுன்னு தெரியும். ஆனா வாசிக்க சொன்னா வாசிக்க முடியாது. இப்போ வா தெரியும். ரூ சரியா தெர்ல. அதாவது ஊ வரிசை, உகர வரிசை தெர்ல. அப்புறம் இந்த சுழியெல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்போ, இந்த புக்கு மொத்தம் வந்து இந்த புக்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாசிக்க தெரியணும். எப்படி வாசிக்க தெரியணும்? எப்படி வாசிக்க தெரியும்னு நான் கேட்கிறேன். வாரத்துக்கு 1 நாள் 2 மணி நேரம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, பாடம் எப்படி இருக்கணும்? நான்லாம் 1ஆம் கிளாஸ்ல 5 நாள் படிப்போம். 5 நாள் தமிழ் படிப்போம். ஏபிசிடி படிப்போம். நம்பர்ஸ்லாம் எழுதுவோம். அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் படிப்போம். 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ 5 வயசு. வெறும் 5 வயசு. இதுல எத்தன பாடம் இருக்கு பாருங்க. எத்தன பாடம் இருக்கு?
12 பாடம் இருக்கு. இந்த 12 பாடத்துல ஒரு பாடத்த கூட நம்ம அந்த பிள்ளைங்கள வாசிக்க வச்சு படிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாடத்த கூட முடிக்க முடியாது. இது வந்து எப்படின்னா, அந்த 3 மருமகள் கதை மாரி. ஒருத்தர் சாப்பாடு பரிமாறுவாங்க, ஒருத்தர் போடுவாங்க, எடுத்து எடுத்து வைப்பாங்கன்ற மாரி, அவங்கவங்க வேலைய அவங்கவங்க அப்படியே படபடன்னு பண்ணிட்டு போனா, அது அந்த அந்த மரம் நடுறது எப்படி வேஸ்ட்டான ஒரு வேலையா போகுமோ, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இது ஒரு நேரக்கெடுதி. நேரம் தான் வீணா போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க இந்த புக்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க வாசிக்கிற ஒரு மொழி நடையிலே கிடையாது. அவ்ளோ பெரிய எழுத்தாளரு பாண்டிச்சேரிக்காரரு பிரபஞ்சன் 4 வார்த்தை வச்சு எழுதுவாரு. 4 வார்த்தை தான். நான் வந்து ஒரு 20, 19 இயர்ஸ் ஓல்டுல படிக்கிறப்போ 4 வார்த்தை. அவ்ளோ சுருக்கமா இருக்கும் அந்த சென்டென்ஸ். இப்ப பாருங்க. இது எவ்ளோ நீள சென்டென்ஸா இருக்கு. இங்க பாருங்க. அதுல எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறது. நம்ம 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 வீடியோக்காக பேசுறது இல்ல. பொதுவா வந்து நோ, நாட்டு, கேனாட், நாட் ஏபிள் டூ இந்த மாரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா, உருப்படவே உருப்படாது வாழ்க்கை. இங்க பாருங்க. ஒண்ணுமே இல்ல. ஒரு சென்டென்ஸ நான் இந்த பக்கத்த மட்டும் வாசித்து காமிக்கிறேன். இதுல வந்து அதுக்கோட கொஸ்டின் இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், எவ்ளோ கஷ்டம்னு நான் பாருங்க. இங்க பாருங்க. போன வருஷமும் இந்த பாருங்க இதே போல தான் இருந்தது. புக்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஆன்சரு. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து முதல் லாங்குவேஜ்ங்கிறது இங்கிலீஷ் தான். அதாவது சின்ன பிள்ளையில டே கேருக்கு நம்ம பால்வாடின்னு சொல்லுவோம்ல, பால்வாடிக்கு அனுப்புறப்போ, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏபிசிடின்னு என்னன்னே தெரியாது. ஆனா வந்து இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹாய், ஹலோ, ஷால் வி ப்ளே அப்படி பேச ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஏபிசிடியே தெரியாது. நம்ம எப்படி வீட்ல சின்ன பிள்ளையில பேசுறோம், அது போல அவங்க பேசுறாங்க. தமிழ்ங்கிறது வந்து அவங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ். இப்போ நம்ம இங்கிலீஷ் படிப்போம். நம்ம கடகடன்னு வாசிப்போம். ஆனா நம்மளால பேச முடியாது. அத போய் நம்ம எழுத படிக்க கத்துக்கிட்டாலும், இங்கிலீஷ்ல பேச முடியாது. இப்ப நான் வந்து 10த்ல வந்து 100க்கு 96 மார்க்ன்னு நெனைக்கிறேன் இங்கிலீஷ்ல. ஆனா என்னால ஒரு வரி கூட பேச முடியாது. நம்மளுக்கு எழுத படிக்க தெரியும். அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். எஸ்ஸேவ அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். அதுல கொஞ்சம் மாறுனா கூட டீச்சருக்கு பிடிக்காது. அப்படியே எழுதுவோம். நம்ம செகண்ட் லாங்குவேஜ் எப்படி படிச்சோம்னு யோசித்து பார்க்கணும். இந்த பிள்ளைங்க இது வந்து செகண்ட் லாங்குவேஜ் தான். வீட்ல வந்து நான் வந்து தமிழ்ல பேசினா, அந்த பிள்ளைங்க வந்து புரிஞ்சுகிட்டு இங்கிலீஷ்ல பதில் சொல்லுது. அப்புறம் பேசுன்னு சொன்னா தான் பேசுறாங்க. செகண்ட் லாங்குவேஜ் தான். நான் உண்மைய தான் பேசணும்னு நெனைக்கிறேன். செகண்ட் லாங்குவேஜ் தான் தமிழ் அவங்களுக்கு. அப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அந்த மொழி மீது ஒரு ஆர்வம் வர்ற மாதிரியும் பாடம் இல்ல. அந்த மொழிய வந்து ஒரு விரும்பி நம்ம மொழி அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும், ஒரு அன்ப உருவாக்குற மாதிரி புக் இல்ல. இது என்னன்னமோ ஜெயில்ல போய் ஒருத்தர போட்டு அங்கேயே உட்காருன்னு சொல்ற மாரி இருக்கு. நான் வந்து நான் வெளி நான் வந்து வெளிப்படையா பேசுறேன். எனக்கு இந்த 4ஆம் கிளாஸ் புக்க என் பொண்ணு படிச்சப்போ எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்தது. இங்க பாருங்க. இத வந்து சென்டென்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு வேர்ட கூட சரியா வாசிக்க தெரியாதுப்பா. உண்மைய சொல்றேன். இதுல வந்து இந்த சென்டென்ஸ பாருங்க. இத வந்து நம்ம கரெக்ட்டா எழுதணும். இங்க பாருங்க. இந்த இந்த சென்டென்ஸ நான் வாசித்து காமிக்கிறேன். என்ன நம்பர் போட்டுருக்காங்க பாரு. கலா அக்கா மெல்பர்னில் இருந்து விமானத்தில் வந்தாள். ஆ இவ்ளோ பெரிய சென்டென்ஸ இவங்களுக்கு தெரியாது. 3ஏ 3 அதான் மெசேஜா வருது. 3 வார்த்தைகள் வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லி தந்தா தான், அதுக்கு சென்டென்ஸ்னா என்னன்னே தெரியும். பாவம் அந்த சின்ன பிள்ளைங்க. நான் இப்ப இதெல்லாம் நான் பார்த்துட்டு திருப்பி அதே புக் தான் இருக்கு. 2004ல இருந்து இப்பவும் அதே புக் தான் இருக்கு. நான் வீடியோ பெருசா போனா நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நாங்க சொல்றது வந்து நாங்கலாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். ரொம்ப சொகுசா இருக்கோம்னு நெனைக்காதீங்க. அங்க சாப்பிடுறது தான் நாங்க இங்கேயும் சாப்பிடுறோம். அதே போல தான் இருக்கும். ஆனா ட்ரெஸ் வேற மாரி இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோவுக்கு ஒரு ஒரு 1/2 மணி நேரம் சேலை கட்டிட்டு வர முடியுமா? டக்குன்னு யாராவது வருவாங்க. நான் எங்கேயாவது கிளம்பணும். சேலை கட்டிட்டு வந்து பேசணும்னு நெனைக்காதீங்க. எனக்கு எனக்கு நெறைய வேலை கிடக்கு. அப்படி இருந்தா நான் ஏன் பேசுறேன்னா, சென்டென்ஸ பாருங்க எப்படி இருக்குன்னு. ம். ஒரே வாணி, கலா, வாணி, கலா, ராணி, குமரன், மரகத மாமி அந்த புக்க காமிச்சேன் பார்த்தீங்களா? இருங்க. நான் எனக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் கவனிங்க. நாங்கலாம் ஏன்டா இந்தியாவ விட்டு வந்தோம்ன்னு நான் அவ்வளோ கவலைப்படுறேன். இந்த புக்க பார்க்குறப்போ. நானே சொல்லிக் குடுத்துட்டா கூட பரவாயில்லன்ருக்கு. ம். ஒழுங்காவே உயிர்மெய் எழுத்துக்களே தெரியாத பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் என்ன தெரிய போகுது? நான் உண்மையிலேயே சொல்றேன். இதெல்லாம் இதெல்லாம் வந்து சைல்டு இதெல்லாம் கொடுமை. பிள்ளைங்கள வதை செய்றது.
ஏன் எப்படி இருக்குது பாடம்? போறது, உக்காந்திக்கிறது, எழுதுன்னு எழுதுறது. இங்க பாருங்க, நான் வாசித்து காமிக்கிறேன் இந்த படத்தை. இங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, இங்க வந்து பாடம் இருக்குது. என்ன அலட்சணமா இருக்குன்னு பாருங்க. எடுத்த உடனே முதல் நாள் முதல் பாடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்று சனிக்கிழமை அதிகாலை நேரம் குருவி இனங்கள் கூடி பாடின. இப்போ நான் படிக்கிறப்பவே இது பழைய புக்கு மாதிரி தெரியுதா இல்லையா? போன தலைமுறை ஆளுங்க எழுதின புக்கு மாதிரி இருக்கு. நான் படிக்கிறப்ப கூட இந்த மாதிரி புக்கு இல்லை. இங்கே பாருங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற தமிழ் மாதிரி இருக்குது. இந்தியாவில் இருக்கிற தமிழ் மாதிரி கிளியராக இருக்குது. இப்போ நான் பாருங்க, எங்கள் ஊர் ஐயனார் புக் கடையில் வாங்கின புக்கு. இங்கே பாருங்க, 7 நாள் பேர் போட்டுக்கும், சனி ஞாயிறுன்னு. பார்க்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வரிசையாக புக்கு இருக்கும். சரியா? 7 புக்கு மொத்தங்க பாருங்க. 7 புக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து தெரியுதா? இந்த 7 புக்கையுமே நான் என்னோட கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாசித்து காமிக்கலாம், கதை சொல்லலாம்னு ஆசையோடு வாங்கிட்டு வந்தேன். ஒரு நாள் எடுத்துகிட்டு போனேன், எடுத்து செய்ய முடியல. இந்த கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதைகள் மாதிரி தான் இந்த நீட்டாக ஒரு நல்ல ஒரு மொழி நடை வந்து இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இது 2ஆம் கிளாஸ் பாடம். தெரியுதா? 2ஆம் கிளாஸ் பாடம் தெரியுதா? ஆனால் 3ஆம் கிளாஸ் நல்லா இருக்கு. 4ஆம் கிளாஸ் பாடத்திலிருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான மொழி நடையில் இருக்குது. என்னை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி இந்தியா வந்து தமிழ்நாட்டில் இந்தி மயப்படத்தை பார்க்குதோ, அது போல் இவங்களுடைய புத்தகங்கள் வந்து 4ஆம் கிளாஸ் புக்கில் இருந்து, இங்கே பாருங்கள், 4ஆம் கிளாஸ் புக்கில் இருந்து வந்து இந்த தமிழ் வந்து இலங்கை தமிழாக இருக்குது. இலங்கை பாடங்களை நம்மளை படிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த பாடத்தை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? உண்மையிலே சொல்கிறேன், அவங்க மாதிரி ஒரு மகா பொறுமைசாலி யாரும் கிடையாது. இந்த தொல்லைக்கு தான் நான் இந்த இடம் டீச்சர் ஆகல, ரிலீஃப் டீச்சராக இருக்கேன். ஏன்னா நான் எந்த கிளாஸுக்கு வேணால் போயிட்டு புக்கை பார்க்க முடியும். அதான் காரணம். எனக்கு ஒரு கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்க என்னால் முடியாது. ஒரு டீச்சர் கூட நம்ம வந்து சுமூகமாக போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது எனக்கு. ஏன்னா சீனியரும்பாங்க, அப்புறம் ஜூனியரும்பாங்க, அப்படி இப்படின்னு எனக்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பிடிக்காது. 2 பேர் கூட சேர்ந்து வேலை செய்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டம். இங்கே பாருங்கள், இந்த புக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், இந்தி மயம் மாதிரி இது இலங்கை மயமாக்கப்பட்ட புத்தகங்கள். நான் வந்து பொய் சொல்லலை. யாராவது என் கூட பேச நினச்சிங்கன்னா எனக்கு வள்ளுவன் தமிழ் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. நான் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, உங்கள் இஷ்டப்பட்ட நேரத்துலாம் பேசுகிறதுக்கு. இது பாடம் 1. நான் திரும்பி ஏன் சொல்கிறேன்னா, நான் என்னோடய பொண்ணு வந்து இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருங்க, கோச்சிக்காதீங்க. என் பொண்ணு வந்து போன வருஷம் படித்த புக்கை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், தெரியுதா? இந்த புக்கு வந்து 2024 புக்கு. அந்த புக்லேயும் பாருங்கள், ராணியின் குடும்பம், ராணி, வாணி, ரவி, குமரன் மாமா, பிரிஸ்பன், சிட்னி, மெல்போர்ன், இப்படி தான் அந்த பாடம் ஃபுல்லாக இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஒரு தமிழ் வந்து எழுத படிக்க வர்றாங்க, கொஞ்சம் இலக்கியம் வைக்கணும், சிம்பிளாக இருக்கணும். அந்த பிள்ளைங்க வந்து இப்போ தான் அப்படியே தட்டு தடி மாதிரி நடக்கிற பிள்ளைங்க. அதுகளுக்கு வந்து உசேன் போல்ட்டு கூட போட்டி வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? ரொம்ப சின்ன. நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். உங்களை மாதிரி நான் போயிட்டு யூனிவர்சிட்டியெல்லாம் போட்டு படித்து கிழிச்சிட்டு வரல. எனக்கு கோவம் வந்துன்னு சொல்லிட்டு என் பொறுமையை சோதிக்காதீங்க. நான் எவ்வளோ பொறுமையாக பேசணும்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன அங்கீகரிக்கப்பட்ட நாடா? நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இலங்கைன்னு சொல்கிறதே கிடையாது. இதை தான் இப்படி போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஒரு ஆளுங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி இல்லை. இவங்களோட பாடத்தை நம்ம படிக்கணுமா? கேளுங்க, இருக்கட்டும். இருங்க ஒரு விஷயத்துக்கு காமிச்சிடுறேன். எனக்கு டக்குன்னு கடுப்பாயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. குடும்பத்துக்கு என்ன போட்டிருக்காங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சேன்னா, மாமா மாமி ஏற்கனவே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் காமிக்க தேவையில்லை. இந்த புக்கெலாம் என்ன இப்போ எங்கே போட்டிருக்கு, கூட பிறந்தவங்களோட எப்படி முறை கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த 4ஆம் கிளாஸ் பாடத்தில். இல்லை, எனக்கு வந்து இந்த வருஷத்தை நம்ம போயிட்டு நிறைவு செய்யணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி என்னால் முடியலை. நான் அப்புறம் அந்த பேஜ் எடுத்து காமிக்கிறேன், புரியுதா? இப்போ அந்த புக்கை நான் வாசித்து காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வெட்டியாக யாராவது பேசுகிறத கூட கேட்பீங்க, நானே மன கஷ்டத்தோடு பேசுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. அன்று சனிக்கிழமை அதிகாலை நேரம் குருவி இனங்கள் கூடி பாடின, பொழுது விடுகிறது என்ற குதூகலத்தில்,
அவை உதயகீதம் பாடின. இந்த இந்த வார்த்தைகள நம்ம நிஜ வாழ்க்கையில எங்கேயாவது கேட்டா தானே இதெல்லாம் புரிய போகுது. இது ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசுறதா தான் இதுங்களுக்கு காதுல கேட்கும். தூக்கம் கலைந்து வாணி கண் விழித்தாள். எனினும் அவள் கட்டிலை விட்டு எழுந்து செல்லவில்லை. குருவிகளின் உதய கீதம் அவளுக்கு பிடித்த ஒன்று. அதனால் அதை ரசித்தபடி அவள் கட்டிலிலே படித்திருந்தாள். அவள் மனசிலே பல எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. இடையிடையே மக்பை ஒன்றின் உரத்த கக்வா என்ற அலறல். ஃபுல் ஸ்டாப். அது என்றுமே அவளுக்கு பிடிக்காத சத்தம். எப்படி எப்படி பிடிக்காத சத்தம்னு எழுதுறீங்க? ஒரு பாடத்துல எந்த நெகட்டிவான வார்த்தையும் இருக்கக்கூடாது. பிடிக்காத சத்தம். மக்பையும் அவளுக்கு பிடிக்காத பறவை. அந்த மேக்பைன்றது பிடிக்கவே பிடிக்காதாம். ஏன் அது உங்களுக்கு என்ன பண்ணிச்சு? உலரவிடும் சில துணிகளை அது திருடிச் செல்லும். இங்க பார்த்தீங்களா? இந்த புக்கு வந்து எதுலயாவது பாசிட்டிவா இருக்கான்னு. இப்ப மேக்பை என்ன என்ன செய்யுங்கிறதா இந்த பிள்ளைங்களோட பாடம். முதல் பாடமே இப்படி இருக்கு பாருங்க. எந்த எந்த ரிசர்ச் வேலையும் இங்க நீங்க பண்ண தேவையில்ல. சாதாரண ஒரு பிள்ளைங்க தமிழ் படிக்கிற வர பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அது திருடிச் செல்லும். ஆ சில துணிகளை அது திருடிச் செல்லும். சில சிறிய குருவி இனங்களை அது விரட்டி துரத்தும். அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். இது இந்த குருவிய பத்தின பாடம் அது. அடுத்து, ஏன் மனிதர்களை கூட அது கொத்தி துரத்தும். இவ்வாறு மக்பை பற்றி அவள் ஏதேதோ குற்றங்குறை எல்லாம் கூறுவதுண்டு. நம்மலாம் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு படம் போட்டிருப்பாங்க. அது அப்படி கை நீட்டின மாதிரி இருக்கும். காலையில் சூரியன் உதிக்கும், மாலையில் இது கிழக்கில் சூரியன் உதிக்கும், மாலையில் மறையும். அதுதான் நம்மளுடைய முதல் பாடம். சத்தியமா சொல்றேன். அதான் முதல் பாடம். இது இது எப்படி இருக்கு பாருங்க. கட்டிலில் படுத்திருந்த வாணி சிறிது நேரத்தில் எழுந்தாள். எண்ணல் அருகே சென்றாள். எண்ணல் தான் போட்டிருக்கு. நான் தப்பா ஒண்ணும் வாசிக்கல. தெரியுதா? எண்ணல் தான் போட்டிருக்கு. எண்ணல் அருகே சென்றாள். எண்ணல் ஊடாக வெளியே பார்த்தவாறு நின்றாள். கிழக்கு திசையில் அடிவானம் வெளுத்தது. இது இளஞ்சிவப்பு நிறமாக இருந்தது. இதற்கு சற்று மேலே நீலவானம், அதிலே வெண்முகிற் கூட்டங்கள் அப்படின்னு புள்ளி. அவை சிதறி மெதுவாக அசைந்து சென்றன. நீலவானில் அவை அமைத்த கோலங்கள் பல. பாயும் குதிரை, பறக்கும் பருந்து, படுத்திருக்கும் முதலை, அசைந்து ஆடிச் செல்லும் ஆமை, துள்ளி ஓடும் மான், தொங்கும் குரங்கு, இப்படி எத்தனை எத்தனை கோலங்கள். இவற்றையெல்லாம் பார்த்து வாணி தன்னை மறந்து நிற்கையில் இப்படியே போகுது. வள 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 வளன்னு யாராலையும் என்ன நான் சொல்றேன் கேளுங்க. இதான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு சினிமா பார்த்தப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. குடைக்குள் மழைன்னு ஒரு படம் பார்த்திபன் எடுத்தது. அந்த படத்தை பார்த்த மாதிரி கிறுகிறுன்னு வந்தது. இங்க பாருங்க. இது இதுல வந்து அந்த பாடம் இருக்கா? இதுல வந்து ஆன்சர் கொஸ்டின் தெரியுதா? மொத்தம் 12 பாடம்னு சொன்னேன்னா மற்ற 12 பாடம் அதோட கொஸ்டின் இந்த பக்கம் இருக்கு. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் என் பொண்ணு வந்து வளையாபதி கிளாஸ், அதாவது இப்போ போன வருஷம் 5ஆம் கிளாஸ் படித்தால, அவள் வந்து இப்போ 6ஆம் கிளாஸ் போவாள். அந்த புக்கை நான் போய் ஸ்கூலில் பார்ப்பேன். அதாவது நான் என்ரோல்மெண்ட் போட்டுட்டேன். இப்போ இந்த எனக்கு 3 பிள்ளைங்க, இந்த 2வது பிள்ளை 3வது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் அட்டன் பண்ணிட்டாங்க போன வாரம். ஒரு பிள்ளைக்கு நான் கூட்டிகிட்டு போக முடியல. அந்த பிள்ளையோட புக்கை நான் போய் பார்ப்பேன். புக்கை பார்த்துட்டு எனக்கு இதே போல் வாணி ராணி கண்ணன் அப்படின்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவளோட என்ரோல்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். வேணாம், அவள் படிக்கவே வேணாம். அதை படித்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ கோயிலில் போயிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் பொங்கச்சோறு தருவாங்க பாரு, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் தர தேவையில்லை. உட்கார 2 மணி நேரம் என் பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அது பேசாமல் இருக்கட்டும். அப்புறம் மற்ற 2 பிள்ளைங்களுக்கும் அந்த 3வது பிள்ளை தமிழ் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கோசரம் தான் நான் பார்க்குறேன். அந்த அந்த பிள்ளை 3வது முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 4ஆம் கிளாஸ்லேயும் இதே பாடம் தான், அந்த மஞ்சள் பாடம். இந்த புக்கு இது வந்து புக்கு கிடையாதுங்க, கல்வெட்டு. 4 நூற்றாண்டா இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கொஸ்டினை பாருங்க. குருவிகள் எத்தகைய கீதம் பாடின? எத்தகைய கீதம் பாடின? என்னப்பா டீச்சர், இந்த கிளாஸுக்கு டீச்சராக இருக்கிறவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்கணும். எத்தகைய கீதங்கள் பாடின? குருவிகள் எத்தகைய கீதம் பாடின? அவை உதய கீதம் பாடின. இங்க பாருங்க.
உங்களுக்கு கிளியராக தெரியாது. இந்த ஃபோனு கொஞ்சம் பழசாயிடுச்சு. தெரியுதா? எத்தகைய கீதம் பாடின? உதய கீதம் பாடின. உதய கீதம்னா காலையில சூரியன் உதிக்கிறப்போ உதய கீதம். எனக்கு இதை உதய கீதம் கேட்டோன்னே மோகன் படம் ஞாபகத்துக்கு வருது. மக்பை மனிதரை என்ன செய்யும்? ம், இதெல்லாம் கொடுமையா இருக்குது. மக்பை இது இப்போ கொத்துது அப்படின்னு இந்த பசங்களுக்கு தெரியாது. இது பாடத்துல வர வச்சுக்கணும். மக்பை மனிதரை என்ன செய்யும்? இங்க என்ன போட்டிருக்கு? ஏன் மனிதரை கூட அது கொத்தி துரத்தும், கொத்தும் மனிதர்களை. இது ஆன்சர் இங்க எப்படி எழுதணும்? மக்பை பறவை, அது காக்கா மாதிரி இருக்கும், மேல வெள்ளை ரெக்கையும் இருக்கும். இங்க பாருங்க, மனிதரை கொத்தி துரத்தும். வெண்முகிர் கூட்டங்கள் அமைத்த கோலங்களில் என்ன மிருகங்கள் தெரிஞ்சன? என்ன மிருகங்கள் தெரிஞ்சுது? குதிரை, பருந்து, முதலை, ஆமை, மான், குரங்கு. இதை இதில் எழுதணும். சூரிய ஒளிக்கதிர்கள் எவ்வாறு வானியை இன்புறச் செய்தன? கேளுங்க, இன்புறச் செய்தன. இது எனக்கு இன்னும் புதுமை பித்தன் கதை படிக்கிற மாதிரி இருக்கு. இன்புறச் செய்தன. இந்த இது என்னென்ன பண்ண இன்புறச் செய்தன? என்னது இது? சூரிய ஒளிக்கதிர்கள்ல என்னென்ன வண்ணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு, இந்த வரியில இருக்கு, இந்த பாராகிராஃப்ல இருக்கு. அதை அப்படியே நம்ம காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி பார்த்து அப்படியே எழுத வேண்டியதான். மைனா எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது? மைனா மிக சாந்தமான பறவை, எமக்கு எந்த விதமான தொந்தரவும் தராத பறவை. இந்த பத்திங்களா? மைனாவோட நீங்க என்ன சம்பந்தமா பண்ண போறீங்க? சம்பந்தம் பண்ண போறீங்களா? அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த தொந்தரவும் தராத பறவைன்னு எழுதியிருக்கு. ஏதாவது ஒரு பாடத்தை ஒரு பாசிட்டிவா, ஒரு சிம்பிளா, அந்த பசங்களுக்கு ஒரு குட்டி கதை, ஒரு ஆமை முயல் கதை எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த புக்கு முழுக்க நான் சொல்றேங்களேன்னா, இந்த இந்த 7 புக்ல இல்லாத விஷயமா சொல்லுங்க. இதை நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். எங்க பாருங்க, இதை எங்க ஐயனார், நான் திண்டுக்கல் ஐயனார் புக் ஸ்டோரில் போயிட்டு, புக் ஸ்டோரில் இங்கே பாருங்க, புக் ஸ்டோரில் எப்பவும் நான் அங்கே தான் வாங்குவேன், டட்லி ஸ்கூல் பில்டிங். ஓகே, ஒரு நிமிஷம் கட் பண்ணி